உலகமெங்கும் வாழ மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் ஹோம் இன்வெர்டர் மாடல் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். சோ நம்மளுக்கு இன்வெர்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படிங்கறத சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரிலேட்டடா நிறைய வேலைகள் நடக்குது. அதே மாதிரி நம்மளோட வீட்ல பாத்தீங்கன்னா பவர் இல்லாம நம்மளால கண்டிப்பா இருக்க முடியாது. சோ வெளிச்சம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. அதே மாதிரி டியூரிங் வின்டர் அண்ட் சம்மர் ரைனி சீசன் எல்லாத்துக்குமே இந்த இன்வெர்டர் அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளைமேட் அண்ட் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பவர் சோர்ஸ் நம்மளுக்கு இன்பில்டடா தேவை. இப்போ ரைனி சீசனா இருந்தா நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். சோ இது மூலமா வெளிச்சம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். சோ அந்த இடத்துல நமக்கு இன்வெர்டர் அப்படிங்கிறது தேவைப்படுது. டியூரிங் நம்மளுக்கு வின்டர் சீசன்லயுமே பாத்தீங்கன்னா காலையில டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிச்சம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இன்வெர்டர் இருந்தது அப்படின்னா டியூரிங் பவர் கட்ல நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி சம்மர் டைம்ல கண்டிப்பா ஃபேன் இல்லாம யாராலையுமே இருக்க முடியாது. சோ அந்த மாதிரியான நேரங்களிலேயே நமக்கு இன்வெர்டரோட சோர்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. சோ இந்த மாதிரியான பல கண்டிஷனுக்கு தேவைப்படக்கூடிய இன்வெர்டரை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வாட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி மேஜரா ஒரு இன்வெர்டரை யூஸ் பண்ணி என்னதான் நம்மளால பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் அதாவது எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் அதுல ரன் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா டியூப் லைட், ஃபேன்ஸ், அதே மாதிரி உங்களுடைய வீட்ல சின்ன சின்ன லைட்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல ரன் ஆகும். அது மட்டும் இல்லாம டேபிள் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் இந்த மாதிரிலாம் வாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுல ரன் பண்ணி வச்சுக்கலாம். டிவி ரன் ஆகும். அதே மாதிரி இதுல ரன் ஆகாத பொருள்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வாட்ஸ் கன்சப்ஷன் எடுக்குது இல்லையா, கெய்சர், அதே மாதிரி உங்களுக்கு இமர்ஷன் ராட், வாட்டர் ஹீட்டர், தண்ணியில பக்கெட்ல போறோம் இல்லையா, அது யூஸ் பண்ணக்கூடாது. மிக்சர், கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர் கூட இப்போ இன்வெர்டர் மாடல்ல ஒரு சில ப்ராடக்ட்லாம் வரதுனால அது கூட ரன் ஆகுது. அதை தாண்டி வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூட உங்களால ரன் பண்ண வைக்க முடியாது, ரன் பண்ணவும் கூடாது கனெக்ஷன் கொடுத்து. ஏன்னா இமிடியேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபெயிலியர் ஆயிடும். சோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு நார்மலா ரெகுலரா இருக்கக்கூடிய ஒரு சில கன்சூமபிள் விஷயங்கள் எல்லாமே நம்மளால இன்வெர்டரை யூஸ் பண்ணி நம்மளால ரன் பண்ண வைக்க முடியும். சோ இது மூலமா ரெஃப்ரிஜரேட்டர்லாம் இப்போ இன்வெர்டர் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்துருச்சு இல்லையா, இதனால உள்ள வச்சிருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் டீப் ஃப்ரெஷ்ஷாவும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லைட். சோ நீங்க என்ன மாடல் எடுக்க போறீங்க அண்ட் அதோட பேட்டரி கெபாசிட்டி உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றத பொறுத்து உங்களுடைய வீட்ல எவ்வளவு ஃபேன்ஸ், எவ்வளவு லைட்ஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர், டிவி எவ்வளவு ரன் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கறத நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு நல்ல இன்வெர்டர் சூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மெயினா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்களா, ஏன்னா உள்ள எவ்வளவு பவர் கன்சப்ஷன் ஆகுது, பேட்டரி சார்ஜ் ஆகுதா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ட் ஹோம் யூபிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஒன்ஸ் பவர் வந்துருச்சு அப்படின்னா இது இமிடியேட்டா பேட்டரியை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி கட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய ரெகுலர் பவரை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலயே ஈகோ, யூபிஎஸ் மோட் இந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. ஈகோ அப்படின்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பவர் கன்சப்ஷன் எடுக்கும். அதே மாதிரி யூபிஎஸ் மோட் அப்படின்னா நார்மலா எப்படி உங்க வீட்டில் ஓடுதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸ் ரன் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஈஸியான பைபாஸ் சுவிட்சஸ் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இன்வெர்டர் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா சைன் வேவ் இன்வெர்டர் மாடலா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமா நாய்ஸ்லெஸ்ஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலக்ட்ரானிக் வேவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் நம்மளுக்கு ஈவனா ரன் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பேட்டரி சார்ஜிங்கா இருக்கட்டும், பேக்கப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இது ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஓவர்லோடு, டீப் டிஸ்சார்ஜ் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ரிவர்ஸ் போலாரிட்டி அண்ட் இன்புட் மெயின் ப்ரொடெக்ஷன், எம்சிபி மூலமா நம்மளுக்கு இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். சோ இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனால தான் கண்டிப்பா அந்த இன்வெர்டர் நம்மளுக்கு வர்த் பைங்கா இருக்கும். இதுல ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் பவர் இல்லாத போது அதிகமான எஃபிஷியன்ட் அண்ட் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சோ ஹெவி லோட் போடுறதுனால அதுக்கான இன்பில்டடா ஃபேன்ஸ் கொடுத்திருக்காங்களான்றத பாருங்க. ஏன்னா அது மூலமா தான் அதுல இருக்கக்கூடிய ஹீட் டிசிபேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே போகும். இது மூலமா ஸ்மூத்தா ரன் ஆகும். ஓகேவா? சோ அதனால ப்ராடக்ட் வாங்கும்போது இன்பில்டடா ஃபேனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் ஃபேன் கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத ஷூரா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இதுல என்ன மாதிரியான பேட்டரி யூஸ் பண்ணலாம், 12 வோல்ட் பேட்டரியா இல்ல 24 வோல்ட் பேட்டரியா அப்படிங்கறத பாருங்க. அடுத்தபடியா நம்ம இந்த ப்ராடக்ட் பர்టిక్యులரா பர்ச்சேஸ் பண்ணும்போது
பார்த்து எவ்வளோ VA இருக்கு, 900 VA-வா 1000 வாட்ஸா, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு VA அது மாதிரிலாம் ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அதுக்கு எது மேட்சபிளா பேட்டரிஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய பேக்கப் டைம் வந்து நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதையும் பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் ஃபிளாட் பிளேட், டேபுலர், அதே மாதிரி வந்து VRLA இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து பிரிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இன்வெர்டர்ல எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கறத வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில ப்ராடக்ட்ல 1 இயரும் ஒரு சில ப்ராடக்ட்ல 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அதிகமான பீரியட் ஆஃப் வாரண்டி இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல இன்வெர்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டான ஒரு ப்ராடக்டா அமையும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய ஹோம் இன்வெர்டர் மாடல் என்னென்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல Luminous இன்வெர்டர் பத்தி பார்க்க போறோம். Pure Sine-wave with reliable long last performance ஓட வருது. Express battery charging starts from 95 volt. 2 LED TV 40 inch 7 LED bulb 9 watts மாடல் ஆகும். 3 fans வரைக்கும் நம்மளால ரன் பண்ண முடியும். கூடவே 3 LED 2x24 watts வரைக்கும் தாராளமா ரன் பண்ணலாம். இதுல 700 VA ரேட்டிங்ஸ் ஓட வருது. Flipkart இந்த பேட்டரி பிரைஸ் 6195 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 1000 almost 12425 வெரிஃபை ரேட்டிங்ஸ் இருக்கு. 7th place la Livguard inverter பத்தி பார்க்க போறோம். 100 volt eco mode and 180 volt UPS மோடோட தராங்க. 3 fan, 4 tube light, 1 LED TV and refrigerator தாராளமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் பவர் கட் ப்ரொடெக்டர் and மல்டி ஃபங்க்ஷன் LED டிஸ்ப்ளேயோட வருது. எஸ்டிமேட்டட் பேக்கப் டைம், ரன்னிங் லோட் இண்டிகேட்டரோட தராங்க. Flipkart அந்த பேட்டரி பிரைஸ் 6190 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 208 வெரிஃபை ரேட்டிங்ஸ் இருக்கு. 6th place la Genus inverter பத்தி பார்க்க போறோம். support 100 Ah to 240 Ah battery capacity ஓட வருது. ASIC technology and DSP technology மாடலா தராங்க. dual display with the Pure Sine-wave inverter comes with a 2 year warranty and domestic warranty தராங்க. Flipkart அந்த battery price 6591 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.4 score ratings கொடுத்திருக்காங்க. based on 130 verify ratings இருக்கு. 5th place la Okaya inverter பத்தி பார்க்க போறோம். fans, laptop, LED TV, lights and computer எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். comes with a VA rating of 925 VA 12 volt and 740 watts வரைக்கும் வருது. advanced Pure Sine-wave and 8 hours kana backup time, short circuit and smart overload protection இருக்கு. Flipkart இந்த battery price 6623 rupeesக்கு செல் பண்றாங்க. 8 score ratings கொடுத்திருக்காங்க. based on 1160 verify ratings இருக்கு. 4th place la Livguard inverter பத்தி பார்க்க போறோம். automatic overload sensing with 5 trials ஓட வருது. 800 watts கான output power 50 Hz plus or minus 0.5 Hz வரைக்கும் வருது. should be installed in a well ventilated area சொல்லிருக்காங்க. battery deep discharge, over discharge protection இருக்கு. Flipkart இந்த battery price 6699 rupeesக்கு செல் பண்றாங்க. 8% score ratings கொடுத்திருக்காங்க. based on 5733 verify ratings இருக்கு. 3rd place la Exide inverter பத்தி பார்க்க போறோம். advanced microcontroller based Pure Sine-wave model. Inverter is designed to handle a wide range. Input voltage for battery charging 90 volt to 300 watts வரைக்கும் வருது. keep lights, fans, TV and PC working optimally சொல்லிருக்காங்க. Flipkart இந்த battery price 9000 rupeesக்கு செல் பண்றாங்க. 8.8 score ratings கொடுத்திருக்காங்க. based on 1512 verify ratings இருக்கு. 2nd place la Tata inverter பத்தி பார்க்க போறோம். Pure Sine-wave inverter 1000 VA load, range on, UPS on, battery low indicator, emergency power boost and smart battery charging option. comes with 36 months கான வாரண்டியும் தராங்க. Flipkart இந்த battery price 7509 rupeesக்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் score ratings and verify ratings கிடையாது. 1st place la Microtek inverter பத்தி பார்க்க போறோம். 2035 VA 12 volt Pure Sine-wave inverter, integrated inbuilt 35 amp smart solar charge control ஓட வருது. enhanced life of battery and minimum support effect ஓட வருது. comes with a 2 year warranty on Microtek ல இருந்து தராங்க. Flipkart இந்த battery price 10595 rupeesக்கு செல் பண்றாங்க. 8 score ratings கொடுத்திருக்காங்க. based on 66 verify ratings இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்வெர்டர் மாடல் எல்லாத்தையும் Flipkart அந்த தரமா செக் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் கமெண்ட் பண்றாங்க. நம்ம ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த சூப்பரான ப்ராடக்ட் signing off. Bye bye. See you. Have a nice day.